முத்துவை பார்த்த உடனேயே அருண் கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே முத்து அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, ஏன் இப்படிலாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் வந்து இவன் குடிகாரன் தானே, குடிச்சிட்டு என்ன வேணா செஞ்சிருப்பான், இவனோட ஃப்ரெண்டு தான் அந்த செல்வம், இவன் ஏற்கனவே கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தான், ஏற்கனவே சகலிக்க ஒத்து போகாது, அந்த காரணமா வச்சு அவங்க அம்மா ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனேயே முத்து கோவத்தோட மனோஜோட சட்டையை போய் பிடிக்கிறாரு. டேய், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதடா, அம்மா அப்பா சொன்னு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவன்டா, நீ அம்மா கூடவே இருந்து செல்ல பிள்ளையா வளர்ந்தவன், உனக்கு என்னடா தெரியும் அம்மா பாசம்ன்றது, எல்லாருமே எனக்கு அம்மா தான், அருணோட அம்மாவா இருந்தா என்ன, இல்ல என்னோட அம்மாவா இருந்தானே, உயிர் தானே, அம்மா எப்பவுமே பிள்ளைங்க மேல அன்பாதான் இருப்பாங்க, அதுலயும் அருணோட அம்மா என் மேல நல்ல மரியாதையோட தான் இருந்தாங்க, சீதாவோட கல்யாணத்தப்ப ஏதோ சின்ன மனஸ்தாபம் வந்துச்சு, அது வாஸ்தவம் தான், ஆனா அவங்க அம்மாவுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, ஒருத்தவங்களோட உயிரை எடுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் கெட்டவன்லாம் கிடையாது அப்படின்னு முத்து கத்துறாரு. அருண் உடனே டேய் எல்லாம் தெரியும் போடா, வெளியில போ அப்படின்னு கத்துறாங்க. சீதா, மீனாவோட அம்மா, சத்யா எல்லாரும் வந்து கொஞ்சம் சும்மா இருங்க, முத்து மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லியும் அருண் கோவத்தோட முத்துவோட சட்டையை பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அங்க இருக்க ஹையர் ஆபீசர் எல்லாம் அருண் கொஞ்சம் நிதானத்தோட இருங்க, இங்க இருக்கிறது உங்க அம்மாவோட உடம்பு, இத நீங்க கரெக்டான வகையில செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தகனத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, இத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஹையர் ஆபீசர் எல்லாம் சொல்றாங்க. அருணால அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு அடிச்சு துரத்தணும்னு நினைக்கிறாரு. செல்வத்துக்கிட்ட விசாரிச்சேன் சார், அவன் தான் சொன்னான், முத்துக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சு, அந்த கோபத்தோட டென்ஷனோட கார் ஓட்டிட்டு வந்தேன், அப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, அவன் ஆக்சிடென்ட் பண்ணலன்னு சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு அருணும் கத்துறாங்க. சார், ஆக்சிடென்ட் ஆன உடனே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது, நாங்க அதை சரியா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆபீசர்ஸ் எல்லாம் அருணை அமைதி பண்ணிட்டு முத்து இங்க கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. போலீஸ் முத்துவை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. முத்து சொல்றாரு, இல்ல செல்வத்துக்கும் எனக்கும் நடுவுல கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்துச்சு, இப்பதான் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த கோபத்தோட அவன் கிளம்பி வந்தான், மத்தபடி அருணோட அம்மாவை இடிக்கணும்லாம் எந்த பிளானிங்கும் கிடையாது அப்படின்னு முத்து சொல்றாங்க. என்ன வாக்குவாதம் உங்களுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு போலீஸ் கேட்ட உடனேயே முத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இல்ல, என் தம்பி ரவி வேலை செஞ்ச ரெஸ்டாரண்டோட ஓனர் நீத்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி என் தம்பி வந்து என் சட்டையை பிடிச்சான், ஆனா நான் அதை செய்யவே இல்லை, ஒரு பொண்ணை அடிச்சு காயப்படுத்துற அளவுக்கு கோழ கிடையாது நானு, அதோட ரெஸ்டாரண்ட்டை போய் தீ வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, என் தம்பி ரவி அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பாக்குறான், நீத்து என் தம்பிய லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால என் தம்பி சம்சாரம் ஸ்ருதி வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, குடும்பத்துல இப்படி கஷ்டம் வருதுன்னு சொல்லி நீத்துவ பார்த்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி நான் பேசினேன், என் தம்பிய லவ் பண்ணாத, சாரின்னு சொல்லி என் தம்பி பொண்டாட்டிட்ட சாரி சொல்லு அப்படின்னு தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல, அத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என் தம்பிட்ட நான் தான் அந்த மாதிரி செஞ்சிட்டேன்னு நீத்து சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. என்ன சார், இந்த ரெஸ்டாரண்டோட ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த கேஸ நான் தான் சார் விசாரிச்சேன், அந்த பொண்ணு இதை யாரும் ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி சொல்லலையே, தானா நடந்த மாதிரில சொன்னாங்க, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, அது எதுக்கு வேற மாதிரி சொல்லிச்சு அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது, ஓ இப்படிலாம் போயிருக்கா, அந்த பொண்ணு ஏன் போய் சொன்னாங்கன்னு நம்ம அதை தனியா விசாரிக்கலாம், அப்படின்னா நீ அதை செய்யலையா அப்படின்னு போலீஸ் மறுபடியும் முத்து பக்கம் திரும்புறாங்க. முத்து சொல்றாரு, நான் அதெல்லாம் செய்யல சார் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு போலீஸ் வந்து சொல்றாங்க, சார் இந்த முத்துவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் ரீசெண்டா கூட இவங்க அண்ணனோட ஒய்ஃப் இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருந்துச்சு, அப்பன்னு பார்த்து ஸ்டேஷன்ல இருந்த ஒரு கான்ஸ்டபிளோட பையன் தொண்டையில சிப்ஸ் மாட்டிக்கிட்டு மயங்கின நிலைமையில ஆயிட்டான், கடகடன் ஓடி வந்து அந்த பையனை புடிச்சு காப்பாத்தினாரு இந்த முத்து, யாரு எவருன்னே தெரியாத ஒரு குழந்தைக்காக இவ்வளவு மெனக்கடுற இவங்க அடுத்தவங்க உயிரை எடுக்கணும், ஒரு பொருளுக்கு தீ வைக்கணும், அடிச்சு துன்பப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க, நீத்துவ அடிச்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு. இன்னொரு கான்ஸ்டபிளும் வந்து முத்துவ பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார், நிறைய தடவை உதவி பண்ணிருக்காரு, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் காப்பாத்துறதுல முத்து மாதிரி வேற யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாரும் பாராட்டணும்னா, அப்படின்னா முத்துவுக்கு நல்ல பேர் தான் இருக்கு, முத்து சொன்னதுனால செல்வம் வந்து அருணோட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணல
அப்படிங்கறத ஒரு அனுமானத்துல போலீஸ் எல்லாம் தீர்மானிக்கிறாங்க. சரி, இத அனுமானத்துல எடுத்துக்க முடியாது, சட்டப்பூர்வமா ஆதாரம் வேணும்ல. அப்படின்னா என்ன செய்யலாம்? ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போலீஸ் எல்லாரும் முடிவு பண்றாங்க. அதே மாதிரியே எல்லாரும் செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் வாங்கி செக் பண்ணும்போது அருணோட அம்மா அந்த இடத்துல வர முன்னாடியே கொஞ்சம் தட்டு தடுமாறி மயக்கத்தோட இருக்க மாதிரியே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படியே கீழே விழுகுறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா வந்து செல்வத்தோட கார் நிக்குது. செல்வத்துக்கே தெரியல அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்றது. இவ்வளவுதான் அந்த இடத்துல நடந்தது. கார் ஆக்சிடென்ட் ஆனா உடம்புல அடிபட்டு ரத்தம் போகும், அந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே அவங்க உடம்புல இல்ல. டாக்டர் பரிசோதனையிலுமே அவங்க உடம்புல எந்த காயமும் இல்ல. கார் ஆக்சிடென்ட்டுக்கும் இவங்களோட இறப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்களோட இறப்புக்கு முக்கியமான காரணம் இவங்களோட ஹெல்த் இஷ்யூ மட்டும்தான். இவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு முடியாம இருந்திருக்கு, டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு இவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான செஸ்ட் பெயின் இருந்திருக்கு. அதனால்தான் இவங்களால நடக்க முடியாம தள்ளாடி தள்ளாடி நடந்திருக்காங்க, மயங்கி கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மருத்துவ பரிசோதனையும் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. இதை எல்லாம் பார்த்த உடனே ஹையர் ஆபீசர் புரிஞ்சுக்கிறாங்க, இதுல முத்துவுக்கோ செல்வத்துக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது, இவங்க இதுல குற்றவாளியே கிடையாது. அருண் தப்பா புரிஞ்சுக்கிட்டு முத்து மேல இருக்க கோவத்தினால இப்படி கோவப்பட்டு சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அருண் கிட்டையும் காமிக்கிறாங்க. அருண், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நிதானத்தோட இருங்க. இங்க பாருங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணிட்டோம். உங்க அம்மாவுக்கு இருந்தது ஹார்ட் அட்டாக், ஹெவியான செஸ்ட் பெயின் இருந்திருக்கு. அவங்க அந்த நேரத்துல தனியா போயிருக்க கூடாது. டாக்டரை பாத்திருந்தா கண்டிப்பா காப்பாத்திருப்பாங்க. ஹார்ட் அட்டாக்னால தான் அவங்க உயிர் போயிருக்கு. செல்வத்தோட கார் இடிச்சு அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்னால உயிர் போகல. இத புரிஞ்சுக்கோங்க அருண் அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க. அருண் இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்காரு. முத்து சொல்றாரு, நான் உள்ள வரலாமா? எனக்கும் அவங்க அம்மா மாதிரி தான். நான் ஒரு தடவை வந்து அவங்கள பாத்துக்கிறேன். அவங்க என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறவங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. அருண் அப்படியே அமைதியா இருக்காரு. முத்து வேகமா போய் அருணோட அம்மா பாடிக்கு மாலை எல்லாம் போட்டு கை எடுத்து கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட இறுதி ஊர்வலம் நடக்குது. முதல் ஆளா முத்து தான் தோல்ல தூக்கிக்கிட்டு வர்றாரு. முத்து செய்யற செயலெல்லாம் பாக்குற அருண் முத்து கிட்ட வந்து, எங்க அம்மா இறந்த உடனே அதுக்கு காரணம் நீங்க தானோ? உங்க ஃப்ரெண்டு அருணோட கார்ல தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க, அப்படின்னா நீங்க தான் அதை சொல்லி செஞ்சிட்டீங்களோன்னு சொல்லி யோசிச்சு வருத்தப்பட்டுட்டேன். உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி எல்லா போலீஸும் நிரூபிச்சுட்டாங்க. எங்க அம்மா இறந்த ஆதங்கத்துல உங்க மேல கோவப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க முத்து அப்படின்னு அருண் முத்து கிட்ட கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேக்குறாரு. உடனே முத்து சொல்றாரு, அருண், உங்க சூழ்நிலையில யார் இருந்தாலும் தப்பாதான் நினைப்பாங்க, எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல அப்படின்னு முத்துவும் சொல்லி 2 பேரும் கை கோர்த்து நல்ல நண்பர்களா மாறுறாங்க.